ஒவ்வொரு நாளையும் ஒரு புதிய வாய்ப்பாக பாருங்கள். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறுங்கள். பல தடைகள் வந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்தால் நிச்சயம் ஒரு நாள் வெற்றி நம்மை வந்தடையும் என்பதோடு வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு செல்ல அதுவே நேர்மறையான எண்ணங்களை உருவாக்க வழிவகுக்கும். அவ்வாறு நம்மை நாமே செம்மைப்படுத்தி செதுக்கிக் கொள்ள வழிகாட்டுகிறது இந்நிகழ்ச்சி. மக்கள் வணக்கம். இது புத்தம்புது காலை. காலை நேரத்தை இனிமையுடனும் ஆன்மீக உணர்வுடனும் தொடங்க வைக்கும் இந்த பகுதியில் ஒரு குறிப்பிட்ட பக்தி பாடலை அதன் இயல்பான ராகத்தோடு இனிமையாக பாடி அந்த பாடலில் உள்ள அர்த்தம், அதன் ஆன்மீக முக்கியத்துவம் மற்றும் அதன் பின்னணியில் உள்ள தத்துவங்களை எளிமையாக அனைவருக்கும் புரியும்படி பகிர இருக்கிறோம். இசையின் இனிமையும் பக்தியின் பெருமையும் ஒன்றிணையும் இந்த தருணத்தில் மனதை அமைதியாக்கிக் கொண்டு தெய்வீக உணர்வில் மூழ்கி இந்நாளினை இறை நம்பிக்கையுடன் தொடங்க வழிவகுக்கும் இப்பகுதி தெய்வீக கீர்த்தனை. மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். தெய்வீக கீர்த்தனையில் நாம் இன்றைக்கு திருமூலரினுடைய திருமந்திரம், அதில் முதல் தந்திரம், அந்த முதல் தந்திரத்தில் 6வது பாடலை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த சிவபெருமானினுடைய பெருமைகள் என்ன என்றதை திருமூலர் தன்னுடைய பாடல்களில் ஒவ்வொரு பாடல்லையும் 4 வரி தான் பாடியிருக்காரு. அது எத்தனை அழகாக எவ்வளவு இனிமையாக பாடியிருக்கிறாரு. அந்த பாடல்களை எல்லாம் கேட்கும் பொழுது நம்முடைய நெஞ்சமானது அப்படியே மலர்வது போல, பூ மலர்வது போல மலருகிறது. சரி, அது என்னது தான் அந்த 6வது பாடல் என்ன பார்க்கறதுக்கு முன்னால், சிவபெருமானால் முடியாதது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பாடல். அவனை ஒழிய அமரரும் இல்லை, அவனன்றி செய்யும் அருந்தவம் இல்லை, அவனன்றி மூவரால் ஆவதொன்றில்லை, அவனன்றி ஊர் புகுமாறு அறியேனே. ஒரு 4 அடிதாங்க, எவ்வளோ அழகாக பாடியிருக்கார் பாருங்களேன். முதல் அடியில் என்ன சொல்கிறன்னா, அருந்தவம், அதாவது அமரர்கள் என்று சொல்லப்படுகிறது. அமரர்கள் யார்? தேவர்கள் தான் அமரர்கள். தேவர்களுக்கு எல்லாமே தலைவனாக விளங்கக்கூடியவர் தான் இந்த சிவபெருமான். அந்த சிவபெருமானினுடைய பெருமைகளை இந்த 4 வரியில் திருமூலர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். அமரருக்கு ஒப்பாக இருக்கக்கூடியவன் இல்லை, அமரருக்கும் மேலானவன். அடுத்த வரியில் என்ன சொல்கிறாருன்னா, தவம் சொல்கிறாரு. அவனன்று உருதவுமே கிடையாது. ஏன்னா தவம் செய்ய வேண்டும் என்றால் நமக்கு அருள் வேண்டும். அருள் இருந்தால்தான் தவம் செய்ய முடியும். சிவன் அருள் நிச்சயமாக நமக்கு இருக்க வேண்டும். சிவன் அருள் இல்லை என்றால் தவம் செய்ய முடியாது. எந்த ஒரு காரியத்தை நாம் செய்வது என்றாலும் அதற்கான செயல்பாட்டிற்கு இறைவனினுடைய துணை இருக்க வேண்டும். அந்த இறைவன் சொல்லக்கூடிய சிவபெருமான், அவருடைய துணை இருந்தால் தான் நாம் தவமே செய்ய முடியுங்க. அப்படி தவம் செய்தால், அவனுடைய அருளோடு தவம் செய்தோம் என்றால் பயன் கிடைக்கும். அந்த பயனால் தான் நாம் சிறப்படைய முடியும். வாழ்க்கையானது அடுத்த நிலைக்கு நாம் உயர முடியும். அதனால்தான் அவர் தவம் செய்ய வேண்டும். அவனன்றி, அவன் அருளன்றி, சிவபெருமானினுடைய நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுக்கும் அவனுடைய அருள் வேண்டும். அவனே மேலானவன் அப்படின்னு சொல்லிட்டு மூவருள், அதாவது 3 பேர் நம்ம சொல்லுவோம். முப்பெரும் தேவர்கள்னு சொல்லுவோம், மூவேந்தர்கள் சொல்லுவோம், மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மும்மூர்த்திகள் என்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மா, திருமால், ருத்திரன் அப்படின்றார். சிவபெருமான் தான் ருத்திரன். ஆனால்
சிவபெருமானுக்கும் மேலானவர். இவர் ருத்திரன். இந்த ருத்திரன் தான் 3 பேரும், அதாவது சொல்லும் பொழுது நம்ம சொல்லுவோம், ஒவ்வொரு பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே நடைபெறுகின்ற அத்தனை செயல்களுக்கும் ஒரு மனிதன் பிறக்கிறான், இறக்கிறான். அந்த செயலை தொடங்கக்கூடியவர்கள் காக்கும் கடவுள். முதல்ல படைக்கிறார் பிரம்மா. அடுத்தது காக்கக்கூடிய கடவுள் யாருன்னா நம்ம திருமால். அழிக்கக்கூடிய கடவுள் தான் ருத்திரன், அதாவது சிவபெருமான். வேதங்களிலெல்லாம் ருத்திரன் என்றே தான் அழைக்கப்படுகின்றார். இதை தான் சொல்லுவாங்க அயன், ஹரி, அரண் அப்படின்வாங்க. இந்த 3 பேரையும் தான் முக்கியமான கடவுள்களாக இருந்தாலும் இந்த மும்மூர்த்திகளுக்கும் மேலாக விளங்கக்கூடியவர் தான் சிவபெருமான். அந்த சிவபெருமானை தவிர ஒன்றுமே பெரிதில்லை, அதற்கு ஒப்பானதும் இல்லை என்று மிக அழகாக தாம் எண்ணியதை திருமூலர் தன்னுடைய பாடல்களில் கொடுத்திருக்கிறார். ஆக அமரரை பற்றி பேசுகின்றார், தவத்தை பற்றி பேசியிருக்கின்றார், மும்மூர்த்திகளிலே மிகவும் உயர்ந்தவராக கருதப்படுகின்ற சிவனை பற்றியும் பேசிவிட்டார். அடுத்ததை அவர் சொல்கின்றார், ஒவ்வொரு மனிதனுக்கும் அதான் சொன்ன பாருங்க, பிறப்பு இறப்புக்கு இடையிலே நடைபெறுகின்றது. பிறக்கிறோம், அதுக்கப்புறமா இறக்குறோம், மறுபடியும் பிறக்கிறோம். இதுவே நடந்துக்கிட்டு இருந்தா ஒரு முடிவுன்னு ஒன்று இருக்கணும் இல்லைங்களா? அந்த முடிவு தான் என்னன்னு பார்த்தோம்னா முக்தி. அந்த முக்திக்கு வழிகாட்டக்கூடியவர் சிவபெருமானே. அதுதான் நமக்கு அரியேனே அப்படின்றார். ஏன்னா ஊர் புகும், ஊருன்னா நம்ம ஏதோ ஒரு எல்லையை விட்டு மற்றொரு ஊருக்கு போகிறது கிடையாது. இந்த பூமியிலே இருந்து இறைவனுடைய திருவடிகளை அடையக்கூடிய நிலையைத்தான் இவர் சொல்லியிருக்காரு. இதில் அமரர்கள் சொன்னார் இல்லைங்களா? அது என்னது அமரர்கள் அப்படின்னா தேவர்கள். ஒரு சமயம் என்ன நடந்ததுன்னா, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் ஏற்பட்டது. இது சகஜமாக ஆண்டாண்டு காலமாக அக்காலத்தில் நடந்து வரும் செயல், உண்மைதான். ஆனால் இந்த இவர்கள் இருவருக்குமே போர் மிகவும் கடுமையாக நடக்கிறது. அந்த போரிலே வெற்றி பெறுவதற்கு அடையாளம் யாருன்னு சொன்னால் தேவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள். அமரர்கள் ஒரு நிலையிலே உயர்ந்துதான் நிற்பார்கள். ஆக இந்த சிவபெருமானுடைய அருளை பெற்றவர்கள் அல்லவா தேவர்கள். அதனால் அவர்களுக்கு தெய்வகடாட்சியத்தோடு தவத்தினுடைய வலிமையினாலும் தேவர்கள் அசுரர்களை வென்று வெற்றி கொடி நாட்டுகிறார்கள். அப்போது ஒரு வெற்றி பெற்ற உடனே தான் என்கின்ற அகங்காரம் வருமா வராதா? நமக்கே ஒரு மானிட பிறவிக்கே ஒரு கொஞ்சம் நிலை உயர்ந்தால், தன்னிலை சிறிது உயர்ந்தாலே போதும், அந்த பார்த்துக்கலாமே அப்படி என்ற ஒரு தோரணை தோன்றும். அவ்வாறு தான் இந்த தேவர்களுக்கும் தான் என்கின்ற அகங்காரம் தலையில் ஏறி அமர்ந்தது. அப்படி அமர்ந்ததுனால அவங்களுக்கு அந்த இறைவனை மதிக்கக்கூடிய எண்ணமானது கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு வருது. இதை சிவபெருமான் பார்த்தார். என்னடா இது, அமரர்களுக்கு என்ன ஏற்பட்டு விட்டது? அகங்காரம், ஆணவம் துளிர்த்து விட்டது. அதனால் அவங்களுக்கு தான் என்ற எண்ணம் மேலோங்கியதால் என்ன செய்யணும், இவங்களுக்கு அழிக்கக்கூடாது, இவர்களுக்கு அறிவுரை புகட்ட வேண்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் என்ன செய்கிறாரு, ஒரு நிலையை தன்னை மாற்றிக்கொண்டு, அதாவது இந்த இறைவனுடைய நிலையை பார்க்கும்போது ஒவ்வொரு நிலையாக பார்க்கும் பொழுது இதை ஆணவம் பிடித்தவர்களை எல்லாம் எப்படி அழிக்க வேண்டும் என்று செயல்படுத்துகின்ற பொழுது அவர் என்ன செய்கின்றார் என்றால் யக்ஷா ரூபத்தில் வருகின்றார். யக்ஷா அப்படின்னு சொன்னோன்னா ஒளி வடிவத்தில், சரியாக கூற வேண்டுமென்றால் அசரீரி நம்ம சொல்லுவோம். அந்த அசரீரியினுடைய நிலையை இவர் அடைந்தார். அடைஞ்ச உடனே அங்கேருந்து என்ன பண்ணுறாரு, இந்த தேவர்கள் என்று சொல்லக்கூடிய அக்னி இடத்திலே செல்கின்றார். அக்னி தேவனிடத்திலே எந்த உருவமற்ற நிலையிலே அசரீரியாக அவர் பேசுகின்றார். அக்னி தேவா அப்படின்னு அழைக்கிறார்.
அப்படி அழைச்ச உடனே இவர் என்ன செய்கிறாரு, அக்னி தேவன் இது என்னடா இது, நம்ம யார் அழைப்பது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் திரும்பி பார்க்குறார். என்னடா யாருமே இல்லை, குரல் மட்டும் வருதே, யார் நீங்கள் அப்படின்னு கேட்குறார். நான் தான் யக்ஷா, ஒளி ரூபம். அந்த ஒளி ரூபத்திலே இருக்கிறேன் நான், உன்னிடம் சில வினாக்களை கேட்க வேண்டும் அப்படின்றார். இப்படி சொன்ன உடனே அப்படியே ஒரு நிமிடம் இது என்னடா இது, நாம் அமரர்கள், தேவர்கள், நம்மால் எதுவுமே செய்ய முடியாது. அப்படி இருக்கும் பொழுது ஏதோ ஒரு ஒளி ரூபம் நம்ம பேரைட்டு கூப்பிடுது. கூப்பிட்டுட்டு என்ன சொல்லுது, நீ யாருன்னு கேட்குது. அப்போது நீ யாருன்னு கேட்ட உடனே நான் தான்ப்பா அக்னி சொல்லிட்டோம். அப்படியா, சரி, நீ தான் அக்னி அப்படின்னா உன்னிடத்துல என்ன சக்தி இருக்குன்றார். உடனே இவர் என்ன செய்கிறாரு, அந்த சக்தி இருக்கு இல்லையா, அந்த சக்தியானது எப்படி இருக்கும் அப்படி கேட்குறாரு. என்னப்பா நீ, நான் இல்லைன்னா ஊரில் இல்லை உலகத்திலே ஒன்றுமே முடியாது. ஏன்னா நான் எல்லாத்துலேயும் அக்னியாக எரித்து விடுவேன் அப்படின்றார். ஓ அப்படியா, எரிச்சிடுவியா? ஆமாம், நான் உலகத்தையே என் கையில் தான் இருக்குது, எரிக்கும் கடவுள், அக்னி நெருப்பு கடவுள் நான் அப்படின்றார். ஓ அப்படியா, சரி, இதை பார், இந்த பச்சை புல்லை தூக்கி போட்டு இதை எரிச்சிடம் பார்க்கலாம். அப்படியே திகைத்து நிற்கிறார் அக்னி. இது ரொம்ப பச்சையாக இருக்குங்க, தண்ணி இருந்தால் என்னால் எரிக்க முடியாதுங்க. ஆக உன்னை மீறிய ஒரு சக்தி இருக்கிறது இல்லைவா அப்படின்னு கேட்குறார். ஆமாம், தெரிந்து கொள், அது சிவசக்தி தான், அது சிவனுடைய சக்தி தான் உயர்ந்தது அப்படின்னு சொன்ன உடனே தன்னுடைய நிலைமையை எறிந்து அப்படியே அவர் தலை குனிஞ்சிட்டார். இது அக்னி பகவானுக்கு. அடுத்தவர் அங்கேருந்து என்ன பண்ணுறாருன்னா, அங்கேருந்து நேராக காற்று கடவுளான வாயுவிடத்தில் போகிறாரு. இதே மாதிரியே கேட்குறாரு, நான் தான் ஒளி ரூபமாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே என்னன்னா உனக்கு என்ன சக்தி இருக்குன்னு கேட்குறாரு. நான் காற்று, எல்லாத்தையும் நான் எடுத்து தூக்கி வீசிடுவேன், நான் இல்லை நினச்சான்னா தான். உண்மையிலே நமக்கு காற்று இல்லைன்னா வாழ முடியாது இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே ஒரு இரும்பு குண்டை போட்டு இதை அசைச்சிட்டு பார்க்கலான்றாரு. அவரால் அசைக்க முடியல. ஆக அந்த தெய்வ சக்தி என்பது ஒன்று இருக்குது. அமரர்களுக்கு இந்த சக்தியை கொடுத்ததே சிவபெருமான் தான். எனவே இந்த பாடலில் இறைவனுடைய நிலையை திருமூலர் அவர்கள் அழகாக நமக்கு காட்டியிருக்காரு. அந்த திருமூலருடைய பாடலை நம்ம படிப்போம், அதனுடைய பக்தி சொட்டக்கூடிய அந்த நிலையை நாம் அனுபவிப்போம் என்று கூறி இன்றைய தெய்வீக கீர்த்தனைக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி.